ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட டர்மரிக் பவுட்ரு, சில்லி பவுடர், கறி மசால், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு இதெல்லாம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறையா சேர்த்திடாதீங்க, கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோல் கொழுப்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா வெறும் கறியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு, ஸோ அந்த மசாலாலாம் அப்போ தான் அந்த கறியில் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றி மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கறியை. இப்போ நான் ஒரு 4 slice ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை மட்டும் ஓட்டி எடுத்துருக்கேன். அதையும் இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனோட இந்த ப்ரெட்டு சேர்ந்து நீங்கள் பிசையும் போது நல்லா ஒரு ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட்டு, அப்புறம் காரம் எல்லாமே கலந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ப்ரெட் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஓட்டி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் இருக்காது, ஓரளவுக்கு நம்ம பைட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னா அது கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 எக்கை உடச்சி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பசஞ்சு வச்சுருக்க இந்த சிக்கன் இதை உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போடுறதுனால ஓரளவுக்கு தேய்க்கிறதுக்கு வரும். வெறுமனா சிக்கனை வந்து தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டிலே ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பாலாக கூட ரோல் மாதிரி, பால் மாதிரி, சிக்கன் பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பீசஸ் நல்லா பாருங்கள், நல்லா தனித்தனியாக ஒட்டாமையே நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை வந்துட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் ஒரு கோட்டிங் நல்லா எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு 2 times. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு முட்டையிலையும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லையும் நினச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனவுடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஸோ ரொம்ப ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தீஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா போட்டு நம்மளோட சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எந்த ஷேப்பில் வேணால் செய்யலாம். கிறிஸ்பி சிக்கன் பால்ஸாகவும் செய்யலாம், ரோல்ஸாகவும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் கூட செய்யலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் வந்து மயோனைஸ், சாஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறோட டிஷ்ஷோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.